இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சீனு ரொம்ப சைலண்டா இருக்க? ஏதாவது சொல்லணுமா? இல்லையே, ஒண்ணும் இல்லையே. அப்படியா? சரி. ஆமா, ரூம்குள்ள ஏதோ ஒரு வாசனை வருதே. அப்படியா? எனக்கு எதுவும் வரலையே. இல்லையே, பூ வாசனை வருது. அப்புறம் நெய் போட்டு அல்வா செஞ்ச வாசனையும் வருது. அதுவா? சாமிக்கு போட பூ வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன். நான் மறந்து போய் ரூம்குள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, இந்தா நீ பூ வச்சுக்கோ. அல்வா வேணும்னா சாப்பிட்டுக்கோ. மாவனே, டேய், தெரியாத மாதிரி குடுக்குறியா? என்ன அப்படி பாக்குற? இந்தா வாங்கிக்கோ. டேய், ஏதாவது குடுக்கணும்னா நேரடியா குடுடா. அதை விட்டுட்டு சீன் போட்டுட்டு இருக்காத. ஹே, யாரு சீன் போட்டா? இந்த சீனுவை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. சாமிக்காக வாங்கிட்டு வந்தேன், வேணும்னா நீ வச்சுக்கோ, இல்லனா சாமிக்கே வச்சிடு. அப்படியா? சரி, சாமிக்கு இந்த பூவை வச்சிடுறேன். குடு. அல்வாவை வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துறேன், சரியா? ஏய் இரு இரு, ஒரு நிமிஷம். என்ன? பூ உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், வச்சுக்கோ. அப்படி வா வழிக்கு. இது நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இந்த வீரப்பெல்லாம்? சரி, இந்த அல்வா அதுவும் உனக்கு தான். ஐயோ, எனக்கு அல்வா பிடிக்காதே. உனக்கு அல்வா பிடிக்காதா? ஐயோ, இது தெரியாம போயிடுச்சே. டேய், எனக்கு என்ன பிடிக்கும்னே உனக்கு தெரியாது. நீ எல்லாம் என்னடா புருஷன்? என்ன மாயா இப்படி சொல்லிட்ட? இந்த அல்வாவை உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, எனக்கு தான் தெரியும். அப்போ நீ எனக்காக தானே வாங்கிட்டு வந்த? ஆமா. இது என்கிட்டயே சொல்ல வேண்டியது தானே? ரொம்பவும் பிகு பண்ணிட்டு இருந்த. நீயே உன் கையால இத வாங்கி, மாயா உனக்காக தான் இந்த பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன். நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடு, நான் வாங்கிக்கிறேன். சரி கொடு. நீ என்ன பார்த்து ஆசையா கூப்பிட்டு கொடு பாப்போம். மாயா, உனக்காக தான் இந்த பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன். எனக்காக நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த இதை வாங்கிக்கோ. பூவை உன் கையாலே வச்சு விடு. கரெக்டான நேரத்துல தான் தப்பா கதவை தட்டுவாங்க. யாரா இருக்கும்? வேற யாரு? உன் அம்மா தான். ஏய், சும்மா அவங்களே குறை சொல்லாத. அவங்கெல்லாம் இருக்காது. இரு, வந்துடுறேன், சைலண்டா இரு. என்னடா இப்ப அவள உன் மனசுல உன் பொண்டாட்டி நினைக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்பன்னு இல்லம்மா, நான் தாலி கட்டினதுல இருந்தே அவன் என் பொண்டாட்டிதாம்மா. டேய், அவ என்ன அடிச்சிருக்காடா, அதெல்லாம் தப்பு இல்லையா? அம்மா,
அத நான் தப்பு இல்லைன்னு சொல்லலம்மா. உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல நம்ம இன்னும் இருக்கோம்னா அதுக்கு மாயாதாம்மா காரணம். அவ மட்டும் இல்லைனா இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிருக்கும். என்னடா பேசுற நீ? என்ன பேசிட்டு இருக்க? அப்போ நேத்து வந்தவ உன் அம்மாவை விட உனக்கு முக்கியமா போயிட்டால? அம்மா, நீங்களும் எனக்கு முக்கியம்தாம்மா. நான் எத்தனை பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தேன் தெரியுமா? அத்தனை பிரச்சனையில இருந்தும் என்னை காப்பாத்தினது மாயாதாமா. நானும் இத்தனை நாளா அவளை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். மாவை எனக்காக பண்ணதெல்லாம் இப்பதான் எனக்கு புரியுது. அப்போ அவ என்ன அடிச்சது அது தப்புதாமா, தப்பு இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறது பெரிய தப்புன்னு தோணுதுமா. இப்போ மாயாவை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் கண்டிப்பா அவளை ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. டேய் சீனு, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டடா. இல்ல, அவ உன்னை ஏதோ பண்ணிட்டா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுடா. அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. மாயா ரொம்ப நல்லவம்மா, புரிஞ்சுக்கோங்கம்மா. புரிஞ்சுக்கிட்டேன்டா, ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு உன் அம்மா முக்கியம் கிடையாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்படியெல்லாம் சொல்லலம்மா. வேண்டாம் சீனு, வேண்டாம். உன் பேச்சை எதுவுமே நம்புறதா இல்ல. ஏண்டா, உன் அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அந்த வலி எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் காரணம் யாருடா? அந்த மாயா தானே? அம்மா, அப்ப இருந்த சூழ்நிலையை பார்க்கும்போது மாயா மேல தப்பு இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா என்ன ஆனா? என்னடா ஆனா? ஏதோ ஒரு வகையில தனா கதிரை ஏத்துக்கலையா? நீங்களே சொல்லுங்க. கதிருக்காக அவன் நம்ம வீட்டை விட்டு வெளியே போலியா? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தாமா எனக்கும் மாயா மேல இருந்த கோவம் போச்சு. நீங்களும் மாயாவை மன்னிச்சு ஏத்துக்கோங்கம்மா. இங்க பறிச்சினோ, நீ வேணா அவளோட சேர்ந்து இருந்துக்கோ. அவளுக்கு பூவு, அல்வா, இனி என்னெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமோ எல்லாமே வாங்கி கொடுத்துரு. ஆனா என்னால அப்படியெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்க முடியாது. அவளை சாகுற வரைக்கும் என்னோட மருமகளை ஏத்துக்க முடியாதுடா. அம்மா, 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 ஒரு நிமிஷம்மா. அம்மா சொல்றத. சீனு, இன்னைக்குதான் என்ன நீ ஆசையா கட்டி பிடிச்சிருக்க. ரொம்ப நாளா உன்னை உன்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன். யாரும் இல்ல, தைரியமா கொடு.